ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்ட்ரூ ஏஎஸ் vlogs. இன்றைக்கி விளாகில் நீங்களாம் என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா, பின்னால் பார்த்தாலே தெரியும் ரொம்ப வெயில். அதனால தான் நான் வெளியே வந்து உக்காந்துட்டேன். அந்த வெயிலுக்காக நல்லா சில்லுன்னு சர்பத் பண்ணலாம். இது ரெடிமேட் சர்பத் பேக்கெட். இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் சர்பத் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சில பேர் சர்பத்தை நார்மல் சர்பத்தை பண்ணுவாங்க, வெறும் இந்த ரோஸ் சிறப்பு வச்சுக்கின்னு. நம்ம அப்படி அந்த மாதிரி பண்ணுறதுல ஜெல்லி சர்பத்தை பண்ணலாம். ஆனால் நார்மல் ஜெல்லியில் கலர்ஃபுல்லாக ஜெல்லி பண்ணிட்டு அந்த ஜெல்லி சர்பத்தில் போட்டு பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஜெல்லி பண்ணுறது எப்படின்னு பார்த்துலாம், அதுக்கப்புறம் சர்பத் போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தாலும் தெரியும், இது என்னோடய சின்ன கேஸ் ஸ்டவ். இப்போ நான் அவுட்டிங் செட்டப்பில் உட்காந்துக்கிறேன். ஏன்னா உள்ளே ரொம்ப வேக்காடு, ஏசி கீடு இருந்தாலும் இந்த வெயிலுக்கு நம்ம சும்மா சில்லுன்னு யூஸ் பண்ணுறதுக்காக வெயிலில் வெளியே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஜெல்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சைனா கிராஸ், இது தமிழில் கடல் பாசிங்குவாங்க, அகர் அகருங்குவாங்க. இதை நம்ம கட் பண்ணி பீஸ் பீஸாக பண்ணி ஊற வச்சுக்கலாம் தண்ணியில். இதை கட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இந்த கடல் பாசியை நல்லா குட்டி குட்டியாக அறுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இது ஃபுல்லாக முங்குற மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கணும். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இது அப்படியே ஒரு சைடில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஜெல்லி பண்ணுறதுக்காக அந்த கடல் பாசியை ஊற வச்சுக்கிற அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், சர்பத் பண்ணிடலாம். சர்பத்துக்காக ஃபஸ்ட் நம்ம கேஸு ஆன் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு தெரிஞ்சு பாருங்கள், ஃபிலிமு ஆன் பண்ணிட்டு இப்போ இது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் சூடாகி வந்தோன்னா நல்லா கெட்டியான பால், தண்ணி சேர்க்காம கெட்டி பால் அப்படியே ஊற்றலாம். இதில் 2 லிட்டர் பால். பாருங்க, இதில் 2 லிட்டர் பால் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 2 லிட்டர் பால் ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கிட்டோம், சிம்லேயே கொதிக்கிட்டோம். இதில் நம்ம சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போதைக்கு, ஏன்னா ஆல்ரெடி பலோட மிக்ஸில் ஃபுல் சர்க்கரை இருக்கும். இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி ஏன்னா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி இருக்கும், ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். சென்டரில் கல்லாரி ஊற்றினிருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்க, பால் பொங்கி வருது. ஸ்லோ பண்ணிக்கலாம் இந்த டைமு. ஸ்லோ பண்ணிட்டு திரும்ப கலருங்க, இப்படி கலரிட்டு திரும்ப சிம்மில் வச்சு வைக்கணும். இப்படி பாருங்க, இப்போ பால் நல்லா கொச்சி வந்துச்சு. இப்போ ஒரு ரெடிமேட் ஃபாலோவர் மிக்ஸ் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நான் போடுறேன். பாருங்கள், பால் நல்லா கொச்சிச்சு, நல்லா கொச்சி வந்துக்குது. இப்போ இந்த ஃபாலோவர் மிக்ஸை நான் இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 1/4 ஹவர் நல்லா சிம்மில் வச்சுட்டு கலரினே கொஞ்சம் சிம்மில் வச்சு 1/4 ஹவர். பாருங்கள், நல்லா கொச்சினுக்குது. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம போட்டு 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் 5 நிமிஷம் ஆகட்டும். சென்டரில் என்ன பண்ணுவோம், இப்படி கலரின்னு இருக்கும். இன்னும் அடி பிடிச்சிச்சுன்னா கஷ்டம், அதனால தான். நம்மளுக்கு அப்படியே இந்த பக்கம் ஜெல்லி செய்கிறதுக்கு கடல் பாசி ரெடியாக இருக்குது. இந்த சர்பத் பால் முச்சோன்னா நெக்ஸ்ட் அடுத்து வைக்கணும். பாருங்க, நல்லா கொச்சி வந்துச்சு.
பாருங்கள் பால் நல்லா கொச்சு வந்துக்குது. இந்த டைம் என்ன பண்ணலாம், ரோஸ் சிரப் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். இது நம்மளுக்கு அப்புறமா தேவைப்படும். இப்போ இதுலேயே ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கட் பண்ணுறீங்க சூப்பராக இருக்கும் பேர் நல்லா. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஆகட்டும். ஆனு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம சர்பத் நல்லா கொச்சு வந்துச்சு. இப்போ இறக்கி கொஞ்சம் சில்லுன்னு ஆகணும். வச்சிடலாம் சைடில். சர்பத்துக்கு நம்ம ஜெல்லி பண்ணுறதுக்காக கடல் பாசி ஊற வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வாங்க ஜெல்லி பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் சூடாகட்டும். பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு 250 ml தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூடவே சேர்ந்து ஒரு 1/4 கப் சர்க்கரை போட்டு கொஞ்சம் நல்லா கலர் இருக்கும். இப்படி சக்கரை கொஞ்சம் நல்லா கறிட்டோம். இதே கடல் பாசி நல்லா ஊறிக்கிட்டு இதுக்கும் சேர்ந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி தண்ணியோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி எல்லாத்தையும் இது மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கலரி விட்ருங்க. அப்படி இது ஃபுல்லாக கறியத்து உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சோன்னா காட்டுறேன் உங்களுக்கு நான் கரைஞ்சோன்னு. பாருங்கள், நம்ம இப்போது கொஞ்சம் பிளேட்டில் இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபுட் கலர்ஸ்னாக்கா இது நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ். இது பிஸ்தா ஏதாச்சி, இது வந்து மாங்காய், இது வந்து ஸ்ட்ராபெரி. 3 ஃப்ளேவரில் பண்ணுறேன் நான். பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேங்கோ போட்டுக்கோங்க. கூட சேர்ந்து இந்த கலருங்களில் கொஞ்சம் இந்த சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி பாருங்க, நல்லா கொச்சிச்சு தெரியுதுங்களா. இங்கே உங்களுக்கு ஒரு இது கூட இல்லை. கடல் பாசி போட்டு நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இதை என்ன பண்ணோம், அப்படியே நம்ம சூடாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வாங்க பண்ணலாம். அப்படியே நீங்கள் ஊற்றிக்கோங்க. சூடாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. பாருங்க, நம்ம 3 கலரில் ஜெல்லி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கலர் வருங்க. இப்படி அந்த கொட்டாலாம் ஒரே இடத்துல இல்லாத மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1 hour எல்லாத்தையும் நம்ம பன்னெண்டுலாம் பாருங்கள், நம்ம பண்ணிக்கிற பிஸ்தா ஜெல்லி, மேங்கோ ஜெல்லி, ஸ்ட்ராபெரி ஜெல்லி, அப்புறம் சர்பத்து, இதெல்லாமே ஒரு 1 hour இல்லை 2 hours ஃப்ரிட்ஜில் ஊட்டுறோம். நல்லா கெட்டி ஆகிட்டு பிறகு சில்லுன்னு ஆகிட்டு பிறகு அப்புறமா நான் உங்களுக்கு எல்லாம் எப்படி கட் பண்ணி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இங்கே ஜெல்லி பண்ணிட்டோம் சர்பத்துக்கு. பாருங்கள், ஜெல்லியெல்லாம் ஃபுல் ரெடி ஆகிட்டுக்கிட்டு பாருங்க. இப்போ இதை ஜெல்லி பீஸாக கட் பண்ணலாம் வாங்க. நமக்கு தேவையான சைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். சர்பத்தில் பொறுத்த சின்ன கட் பண்ணுறேன். பாருங்கள் பழைய மாதிரி ரெட்டு கலரு அரைக்கும் போது எனக்கு ஸ்ட்ராபெரி வாசனை வருது. இது வந்து மேங்கோ ஜெல்லி.
பாருங்கள் இப்போ நம்ம ஜெல்லியில் அறுத்தாச்சு. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பராக வருது, நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி சர்பத்தை ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. பாருங்கள் சர்பத்தை ஃபுல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் மேலே ஃபுல்லாக அந்த இது கட்டி நல்லா சில்லுன்னு பாருங்கள். சர்பத் மேக்கிங் பண்ணலாம் கிளாஸில் ஊற்றி. ரோஸ் சிரப் போட்டு கிளாஸில் கொஞ்சம் குளுக்கன் போட்டுக்கோங்க. குளுக்கன் போட்டு கட்டு திரும்ப இது மேலே லைட்டாக அந்த ரோஸ் சிரப் போட்டுக்கோங்க. இப்படி ஊற்றி வச்சு சர்வ் பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நான் பண்ண சர்பத் ரெடி. ஜெல்லி போட்டு எல்லாம் பார்த்தாலே நல்லா வாய் உருது, சூப்பராக இருக்குது. இந்த சர்பத் இப்போ எங்கள் அப்பா சாப்பிட்டு காமிச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வந்துட்டாரு. அவர் குடிக்க டேஸ்ட் பண்ணிட்டு அவங்க எப்படின்னு சொல்கிறாரு. சர்பத் குடி நான் பண்ணிட்டு அதே செலவு நல்லா கழிக்க குடி அறிவியல் ஜெல்லி ஒரு செட் குடி. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குப்பா. கங்க்ராச்சுலேஷன், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி ஜெல்லி சர்வ் பண்ணிட்டு வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி சாப்பிட்டு நல்லா இருக்கு. நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாய்.